அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 16 எனில் ஒய் டபுள் டேஷை காண்கங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு ஃபைண்ட் ஒய் டபுள் டேஷ் இஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 16. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு 16னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா. எக்ஸ் பவர் 4 என்ன 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் plus 4 into y cube dy by dx equal to 0. So that is 4x cube plus 4y cube y dash equal to 0. So that is 4y cube y dash equal to minus 4x cube. So y dash equal to minus 4x cube divided by 4y cube. 4 cancel, so minus x cube by y cube. So y dash என்னது minus of x cube by y cube. ஓகேம்மா, நமக்கு டபுள் டேஷ் கேட்டிருக்காங்கம்மா. y டபுள் டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y ஈக்குவல் டு u by vனா என்ன செய்யணும், dy by dx ஈக்குவல் டு 1 by v ஸ்கொயர் v du by dx மைனஸ் u இன்ட்டு dv by dx. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். இங்கே u by v 1 by v ஸ்கொயர்னால் என்னது, இங்கே பாருங்கம்மா மைனஸ் போட்டுக்கிறோம். 1 by v ஸ்கொயர்னால் ஒய் க்யூப் த ஹோல் ஸ்கொயர். vனா என்னது ஒய் க்யூப். du by dx இது என்னது எக்ஸ் க்யூப்னா 3x ஸ்கொயர் மைனஸ் u என்னது யூக்கு என்னது எக்ஸ் க்யூப். dv by dx என்னது, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் 3y ஸ்கொயர் இன்ட்டு dy by dx. அதை நம்ம எழுதலாம். dy by dxன்னு சொல்லலாம், இல்லைன்னா y டேஷ்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் 1 by y பவர் 6 3y க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x க்யூப் y ஸ்கொயர் y டேஷ். ஓகேவா, மைனஸ் 1 by y பவர் 6 3y க்யூப் x ஸ்கொயர் மைனஸ் 3x க்யூப் y ஸ்கொயர். y டேஷோட வேல்யூ என்னதுமா, y டேஷ்க்கு மைனஸ் எக்ஸ் க்யூப் பை ஒய் க்யூப். ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் நம்ம மைனஸ் 1 by y பவர் 6 3y க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கம்மா 3 போட்டுட்டு இது அடிபட்டு போகும். 3 into x power 6 divided by y. So that implies இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இந்த மைனஸ் ஒன்ஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுப்போமாம்மா. மைனஸ் 1 by y பவர் 6 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், y 3y பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 6 அப்படி தானம்மா. 3 என்ன பண்ணுவோம் எக்ஸ் பவர் 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் இப்போ எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ ஒரு மைனஸ் 3y பவர் 6 வேறு இதில் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுக்கலாமாம்மா. எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் காமன் எடுத்தால் y பவர் 4 ஏன்னா 3x ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம். இங்கே 3 அப்போ எக்ஸ் பவர் 4 ஓகேவாம்மா டிவைடட் பை y that is minus 3x square y power 7 x power 4 y power 4 வேல்யூ என்னது, x power 4 y power 4 16. ஓகேவாம்மா. x power 4 y power 4 தெரியுதுனாமா. இங்கே பாருமா y power 4 plus x power 4 நான் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், x power 4 y power 4 equal to 16. இந்த 16 இங்கே போட்டிருக்கோம். ஓகேம்மா. that is equal to மைனஸ் என்ன வரும், மைனஸ் 48 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் பவர் 7. இந்த 16க்கு என்னென்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ஈக்குவல் டு என்னது 16. அதனால் இது இங்கே இப்படி 16ஆக மாறுது. ஓகேவாம்மா. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 தடவை வீடியோவை ஓட விட்டு மறுபடியும் படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.